Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல ஆன்லைன் மூலமாக பான் கார்டுல இருக்கக்கூடிய கரெக்ஷன் எப்படி நம்ம சேஞ்ச் பண்றது அப்படிங்கற பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். உங்களோட பேரு, டேட் ஆஃப் பர்த், போட்டோ, சிக்னேச்சர், அட்ரஸ் இது எல்லாத்தையுமே நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா அட் அ டைத்துல வந்து கரெக்ஷன் பண்ண முடியும். ஒரே சிங்கிள் கிளிக்ல வந்து மொத்த கரெக்ஷன் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதை எப்படி ஆன்லைன்ல வந்து நம்ம கரெக்ஷன் பண்றது அப்படிங்கற பத்தின அப்டேட் தான் இந்த வீடியோ வந்து இருக்க போகுது. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. எப்படி நம்ம வந்து அப்ளிகேஷன் பண்ணணும், எப்படி பேமெண்ட் பண்ணணும் அப்படிங்கற வரைக்கும் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்போ நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியாவில் வந்து இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே ரெண்டு விதமான பேன் ஏஜென்சி அப்படிங்கிறது ரன் ஆகிட்டு இருக்குது. ஒன்று வந்து NSDL, ரெண்டாவது வந்து UTI. நீங்கள் ஒரு பேன் கார்டு அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை கரெக்ஷன் பண்ண போறீங்க அப்படின்னாலும் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய இந்த ரெண்டு பேன் ஏஜென்சியில் ஏதாச்சும் ஒரு வெப்சைட்டில் மட்டும்தான் போயிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். இது தவிர வேறு எந்த வெப்சைட்லையும் உங்களால் அப்ளை பண்ண முடியாது. நீங்கள் இன்ஸ்டன்ட்டாக வந்து பேன் கார்டு வேணும், பேன் நம்பர் ஜென்ரேட் ஆகணும் அப்படின்னா இன்கம் டாக்ஸ் வெப்சைட்டில் போயிட்டு பண்ணுவோம். பட் அது வந்து பியூர்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரிஜினல் பேன் கார்டு அப்படிங்கிறது வந்து கிடையாது. ஒரு சில பேங்க்ல வந்து அப்செட் பண்ண மாட்டாங்க. முடிஞ்ச வரைக்கும் பிசிக்கல் பேன் கார்டு அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. ஏற்கனவே உங்க பேன் கார்டில் வந்து தப்பா வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்க பேருக்கு பக்கத்தில் உங்களோட ஃபாதர் நேம் வந்திருக்கு, உங்க பேருக்கு பக்கத்தில் இந்த இன்ஷியல் வந்து வராமல் இருக்கு, எனக்கு வந்து பேன் கார்டு வந்து இன்ஷியல் வேணும், பேன் கார்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்ஷன் இருக்கு, ஃபோட்டோ வந்து சின்ன பிள்ளையில எடுத்த ஃபோட்டோ வந்து இருக்கு, பேன் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் வந்து சேஞ்ச் பண்ணணும், அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த அப்டேட்னாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஒரே டைம்ல வந்து பண்ணிக்க முடியும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே வந்து ரெண்டு லிங்க் கொடுத்துருக்கேன். ஒன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு NSDL லிங்க் கொடுத்துருக்கேன், ரெண்டாவது வந்து UTI லிங்க். பட் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது வந்து UTI வெப்சைட்ல வந்து எப்படி நம்ம பேன் வந்து கரெக்ஷன் பண்றது அப்படிங்கிற பத்தி பார்க்க போறோம். இது வந்து பேன் ஏஜென்ட் ஐடியில் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண போறேன். ஸோ ஓப்பன் போர்ட்டலில் பண்ண போறீங்க அப்படின்னா அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ரெண்டும் சேம் ப்ராசஸாக தான் இருக்கும். பட் நம்ம ஏஜென்ட் ஐடியில் ஏற்கனவே வாலெட்ல அமௌண்ட் வந்து லோட் பண்ணிடுவோம். பட் நீங்க வந்து ஓப்பன் போர்ட்டல் அப்ளை பண்ண போறீங்க, அதாவது சிட்டிசனா வந்து அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு ஃபைனலா வந்து அமௌண்ட் வந்து நீங்க வந்து பேமெண்ட் வந்து பண்ணுவீங்க. சரிங்களா? இதுதான் வந்து ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். இப்போ நம்ம வந்து ஏஜென்ட் ஐடி, அதாவது வந்து ஆடிட்டர் லாகின்ல, ஆடிட்டர் வந்து மோஸ்ட்லி இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேன் இந்த மாதிரி ஏஜென்சில தான் வந்து லாகின் வந்து ஐடி வந்து வச்சிருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம இதுல வந்து என்ன பண்ண போறோம்னா பேன்ல வந்து கரெக்ஷன் வந்து பண்ண போறோம். அதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா சேஞ்ச் அண்ட் கரெக்ஷன் CSF சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணீங்கன்னா பேன் அப்ளிகேஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். இதுல வந்து ரிக்வெஸ்ட் ஃபார் சேஞ்சஸ் கரெக்ஷன் இன் பேன் டேட்டா அப்படிங்கிற இந்த டேப் வந்து கிளிக் பண்ணுங்க. அப்படி கிளிக் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் பேஜ்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய பேன் கார்டு, எந்த பேன் கார்டு வந்து கரெக்ஷன் பண்ண போறீங்களோ அந்த பேன் கார்டோட கார்டை வந்து கையில் எடுத்து வச்சுக்கோங்க. பெர்மனன்ட் அப்ளிகேஷன் நம்பர் அப்படிங்கிற இடத்துல பேன் கார்டு வந்து இந்த இடத்துல கரெக்டாக வந்து என்டர் பண்ணிட்டு கீழே வந்து போத் பிசிக்கல் பேன் இ-பேன் அப்படிங்கிற வந்து ஒன்ஸ் வந்து டெக் பண்ணிக்கோங்க. அதாவது நீங்க கரெக்ஷன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஆன்லைன்ல அந்த அப்டேட் ஆனக்கூடிய பேன் கார்டு வந்து உங்களோட வீட்டு அட்ரஸ்க்கும் வரணும், இமெயில் மூலியமாகவும் மெயிலுக்கும் வந்து இ-பேன் வந்து ஜென்ரேட் ஆகணும் அப்படிங்கிறத டெக் பண்ணிட்டு சப்மிட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க. ஓகே, ஒன்ஸ் வந்து நம்ம பேன் அப்ளிகேஷனுக்குள்ள வந்து என்ட்ரி ஆயிட்டோம், அதாவது CSF அப்ளிகேஷனுக்குள்ள வந்து என்ட்ரி ஆயிட்டோம். ஸோ இந்த இடத்துல அப்படி கீழே வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்க அப்படின்னா பர்சனல் டீடைல் அப்படிங்கிற இடத்துல வந்து அப்ளை பண்றவங்க வந்து மேலா ஃபீமேலா அப்படிங்கிற ஒன்ஸ் நீங்க பாத்துக்கோங்க. மேலா இருக்காங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்ரீ அப்படிங்கிற வந்து கொடுக்கணும். அப்படியே அவங்க மேரேஜ் ஆகாத உமனா இருக்காங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா SM இது குமாரி அப்படிங்கிற வந்து கொடுக்கணும். மேரேஜ் ஆன உமன் அப்படின்னா SMT அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுக்கணும். இது மூணுல ஏதாச்சும் ஒன்று தான் நீங்க வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். மேலா இருக்கக்கூடியவங்க வந்து மேரேஜ் ஆனவங்களா இருந்தாலும் சரி, ஆகாதவங்களா இருந்தாலும் சரி, ஸ்ரீ அப்படிங்கிற ஆப்ஷன் தான் வந்து கொடுத்துக்கணும். கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் அப்படிங்கிற நீங்க வெரிஃபை பண்ணணும் அப்படின்னா வியூ நேம் ஃப்ரம் ITD இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் படி ஓல்டு பேன் கார்டு வந்து நேம் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிற பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நேம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட அப்பா பேர் இருக்கும், லாஸ்ட் நேம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய அப்ளிகேண்டோட பேர் வந்து கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் இது வந்து தப்பா கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்க ஒன்ஸ் என்ன பண்ணிக்கோங்கன்னா பிக்அப் த நேம் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்க கொடுத்து என்ன பண்ணிக்கலாம்னா ஒன்ஸ் வந்து நேம் வந்து இந்த இடத்துல பிக்கப் வந்து பண்ணிக்கோங்க. பிக்கப் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா டிஃபால்ட்டா வந்து ஓல்டு நேம் வந்து வந்துடும். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து பேர் வந்து பேன் கார்டில் வந்து எப்படி வந்து பிரிண்ட் ஆகணும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நேம் யூ வுட் லைக் இட் பிரிண்டட் ஆன் த பேன் கார்டு, அதாவது பேன் கார்டில் எப்படி வந்து உங்க பேர் வந்து பிரிண்ட் ஆகணும்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. பட் இப்போ இந்த கஸ்டமருக்கு வந்து எப்படி வந்து பேன் கார்டு வந்து நேம் கேட்குறாங்க அப்படின்னா அவங்களுடைய பேருக்கு முன்னாடி ஃப்ரெண்டில் வந்து இனிஷியல் போட்டு வந்து கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அவங்களுடைய பேர்ல இந்த இடத்துல எடிட் பண்ணிடுறோம். எடிட் பண்ணிட்டு ஜோதி ராஜா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து போட்டுறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கரெக்டா நீங்க வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நேம்ல முடிஞ்ச வரைக்கும் வந்து ஃபாதர் நேமும் லாஸ்ட் நேம்ல வந்து அப்ளிகேண்டோட நேமும் வந்து கொடுத்துருங்க. அதே மாதிரி மேரேஜ் ஆன உமனா இருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நேம்ல வந்து ஹஸ்பண்டோட நேமும் லாஸ்ட் நேம் அப்படிங்கிற இடத்துல வந்து அப்ளிகேண்டோட நேம் வந்து கொடுத்துருங்க. சரிங்களா? அப்படி கொடுத்து நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா உங்களுக்கு எப்படி வந்து நேம் வந்து வேணுங்கிறத
இந்த இடத்துல கொஞ்சம் கரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்டர் பண்ணீங்கன்னா பேன் கார்டில் இதே மாதிரி உங்களுக்கு வந்து பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ அப்படியே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இது வந்து நம்ம கரெக்ஷன் போட்டிருக்கோம் நேம் அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து டெக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கரெக்ஷனே பண்ணலை, ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேமில் எதுவுமே நீங்கள் பண்ணலை, ஜஸ்ட் பிரிண்ட்டில் நேம் மட்டும் தான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டிக் பண்ண தேவையில்லை. நீங்கள் எந்தெந்த இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் பண்ணுறீங்களோ அது எல்லாத்தையும் கண்டிப்பாக மேலே வந்து டிக் பண்ணிருங்க. டிக் பண்ணால் மட்டும்தான் கரெக்ஷன் ஆகும், டிக் பண்ணலாம் கரெக்ஷன் வந்து ஆகாது. ஸோ இந்த இடத்துல ஃபாதர் நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னா வியூ ஃபாதர் நேம் ஃப்ரம் ஐடிடின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பிக்அப் த ஃபாதர் நேம்ங்கிற கொடுத்துட்டீங்கன்னா உங்கள் ஃபாதர் நேம் வந்து மென்ஷன் ஆயிரும். அப்படியே கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா செலக்ட் பேரண்ட் நேம் ஆன் கார்டுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அப்பா பேர் தான் உங்களுக்கு பேன் கார்டு வந்து வரணும் அப்படிங்கிறதுனால வந்து ஃபாதர் நேம் அப்படிங்கிற வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ ஒன்ஸ் வந்து இதை கொடுத்ததுக்கு அப்புறம் டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த கஸ்டமருக்கு நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால வந்து டேட் ஆஃப் பர்த் வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணிட்டு மேலே வந்து டிக் பட்டன் நம்ம கிளிக் பண்ணி ஒன்ஸ் வந்து டெக் பண்ணிடுறோம். கண்டிப்பாக நீங்கள் ஒரு கரெக்ஷன் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை நீங்கள் வந்து டிக் பண்ணிடணும். சரிங்களா? டிக் பண்ணதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து போகணும். நம்ம ஜென்ரல் அப்படிங்கிறது மேல் வந்து டிஃபால்ட்டாக இருக்குது. நம்ம மேலே ஸ்டார்டிங்கில் வந்து ஸ்ரீ அப்படிங்கிறது கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மேல் அப்படிங்கிறது வந்து வந்துடும். ஸ்டேட் அப்படிங்கிற இடத்துல வந்து தமிழ்நாடு அப்படிங்கிற ஒன்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆதார் கார்டுடைய நம்பர் வந்து கேட்குறாங்க. ஆதார் நம்பரை கரெக்டாக இந்த இடத்துல என்டர் பண்ணிட்டு 2 முறை ஆதார் வந்து வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் நேம் அஸ் பெர் ஆதார் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆதார் கார்டில் நேம் வந்து எப்படி இருக்கோ அதே போல் நேம் இந்த இடத்துல வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு கீழே இந்த இடத்துல நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாக்குமெண்ட்ஸை நம்ம வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஐடி ப்ரூஃப்க்கு வந்து டிஃபால்ட்டாக ஆதார் கார்டு வந்து கொடுத்துருப்பாங்க. அட்ரஸ் ப்ரூஃப்க்கும் வந்து ஆதார் கார்டு தான் கொடுத்துருப்பாங்க. டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப்க்கும் வந்து ஆதார் கார்டு அப்படிங்கிற வந்து கொடுத்துருப்பாங்க. உங்ககிட்ட வந்து ஓல்டு பேன் கார்டு காப்பி வந்து வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து காப்பி ஆஃப் பேன் கார்டு அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. சப்போஸ் வந்து உங்களுடைய ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய அட்ரஸ்க்கு வந்து வேண்டாம், எனக்கு வந்து வேற அட்ரஸ்க்கு வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த அட்ரஸ்க்கான ப்ரூஃப் நீங்கள் கரெக்டாக வந்து சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா பேன் கார்டு கரெக்ஷன் ஆகி நீங்கள் எந்த அட்ரஸ் வந்து கொடுக்குறீங்களோ அந்த அட்ரஸ்க்கு வந்து மென்ஷன் ஆகி வந்துடும். கண்டிப்பாக அதுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் ஆதார் கார்டு அப்படிங்கிறத கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா மேக் பேமெண்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் வாலெட்டில் இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து டேரெக்டாக வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் ஒன்ஸ் வந்து ஓப்பன் போர்ட்டலில் பண்ணுறீங்க அப்படின்னா பேமெண்ட் எல்லாமே நீங்கள் வந்து இகேஒய்சி வந்து ஓடிபி மூலியமாக பண்ணதுக்கப்புறம் கடைசியாக நீங்கள் வந்து 107 rupees நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ நான் வந்து மேக் பேமெண்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வாலெட்டில் இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த இடத்துல வந்து எடுத்துக்குவாங்க. சரிங்களா? இப்போ ஒன்ஸ் வந்து பேமெண்ட் வந்து பண்ணதுக்கப்புறம் அட்ரஸ் கம்யூனிகேஷன் அப்படிங்கிற இடத்துல வந்து அட்ரஸ் வந்து ஆஃபீஸ் அட்ரஸ் வேணுமா இல்லை வந்து ரெசிடென்டல் வீட்டு அட்ரஸ் வேணுமான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் வந்து பேன் கார்டு வந்து உங்களுக்கு ஆஃபீஸில் தான் தேவைப்படும் அப்படிங்கிறதுனால ஆஃபீஸை கொடுப்பாங்க. ஆஃபீஸ் கொடுத்தோம் அப்படின்னா ஆஃபீஸ் அட்ரஸை கண்டிப்பாக நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் அட்ரஸ் நீங்கள் வந்து அப்டேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த இடத்துல அடிஷனலாக ஒன்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிட்டு உங்களோட வீட்டு அட்ரஸ் நீங்கள் இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஆஃபீஸ் அட்ரஸ் வந்து என்டர் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து ஆஃபீஸ் அட்ரஸ்லாம் வேண்டாம், டேரெக்டாக வீட்டுக்கு வந்து கொரியர் பண்ணால் போதும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நீங்கள் ஒன்ஸ் வந்து ரெசிடென்ட்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு ஆதார் கார்டில் பேக் சைடில் திருப்பி பார்த்தீங்கன்னா என்ன அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்களோ டோர் நம்பரு, ஸ்ட்ரீட் நேமு, வில்லேஜ் நேமு, டிஸ்ட்ரிக்ட் நேமு, பின்கோடு இது எல்லாமே ஒன்ஸ் வந்து கொடுத்துட்டு அப்படி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா கான்டாக்ட் நம்பர் வந்து கேட்பாங்க. இந்த இடத்துல இந்தியா அப்படிங்கிற நீங்கள் ஒன்ஸ் வந்து என்ன பண்ணிக்கோங்கன்னா இந்த இடத்துல செலக்ட் பண்ணிட்டு அப்ளிகேண்டோடைய கான்டாக்ட் நம்பரும் அவங்களுடைய மெயில் ஐடியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் கரெக்டாக வந்து டைப் பண்ணுங்க. நீங்கள் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் டைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பேன் கார்டு வந்து மெயிலுக்கு வந்து ஜென்ரேட் ஆகாது. ஸோ இந்த இடத்துல மெயில் ஐடியை கொஞ்சம் கரெக்டாக எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுங்க. நெக்ஸ்ட் பேஜில் வந்து எப்படி வந்து கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஜஸ்ட் வந்து உங்களோட வெரிஃபிகேஷன் நீங்கள் வந்து கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது டிஃபால்ட்டாக ஃபோட்டோ சிக்னேச்சர் அப்படிங்கிறது நீங்கள் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணுவீங்க அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல டிக் பட்டன் அப்படிங்கிறது வந்து டிஃபால்ட்டாக டிக் ஆயிருக்கும். ஸோ இந்த இடத்துல டிக் பண்ணி விட்டுட்டு நீங்கள் அடிஷனலாக 2-3 பேன் நம்பர் வந்து வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல பேன் நம்பர் என்டர் பண்ணிட்டு இந்த இடத்துல டிக் பண்ணிக்கோங்க. அப்படி உங்ககிட்ட ஒரே ஒரு பேன் நம்பர் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. அப்படி கீழே வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல வெரிஃபிகேஷன் அப்படிங்கிற இடத்துல மவுஸ் இந்த இடத்துல கட்சரை வச்சிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பேர் வந்து எப்படி வந்து பேன் கார்டில் வந்து நேம் வந்து வேணும்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து டைப் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த நேம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த இடத்துல வந்துடும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து நேம் வந்து கரெக்டாக இருக்கணுங்கிற வெரிஃபை பண்ணிட்டு இந்த இடத்துல எத்தனை டாக்குமெண்ட்டை நீங்கள் வந்து என்க்ளோஸ் பண்ண போறீங்க அப்படிங்கிற வந்து கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம வந்து 2 டாக்குமெண்ட் வந்து வைக்க போகிறோம். ஒன்று ஆதார் கார்டை வைக்க போகிறோம், ரெண்டாவது வந்து அந்த ஓல்டு பேன் கார்டையுமே நம்ம வந்து அப்ளிகேஷன் கூட வந்து அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ 2 அப்படிங்கிறத போட்டுட்டு இந்த இடத்துல பிளேஸ் அப்படிங்கிற இடத்துல அவங்களுடைய அப்ளிகேனுடைய பிளேஸ் வந்து என்னவோ அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அப்ளிகேனுடைய அட்ரஸ் வந்து சென்னை அப்படிங்கிறனால சென்னைங்கிறத போட்டுக்கலாம். போட்டுட்டு டேட் வந்து டிஃபால்ட்டாக வந்திருக்கும். ஸோ இந்த இடத்துல சப்மிட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க. ஒன்ஸ் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் அப்படிங்கிறது வந்து ஜென்ரேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல உங்களுடைய ஆதார் கார்டு நம்பருக்கு பக்கத்தில் மென்ஷன்டு மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு வந்தால் மட்டும்தான் நீங்கள் ப்ராப்பராக வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி மென்ஷன்டு மேட்ச்னு வரல அப்படின்னா நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல தப்பு பண்ணியிருக்கீங்க. ஸோ அதை கிளியர் பண்ணிட்டு மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா ப்ரொசீட் பண்ணுங்க.
ஓப்பன் போர்ட்டலில் பண்ணுறவங்களுக்கு ஃபைனலாக நீங்கள் வந்து இகேஒய்சி ஓடிபி ஆதாரில் லிங்க் பண்ணியிருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நீங்கள் வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து பேனில் வந்து கரெக்டாக வந்து கிளியர் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஒன்ஸ் வந்து 107 rupees நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டு என்ன பண்ணிக்கோங்கன்னா ப்ரொசீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா அப்ளிகேஷனுடைய அந்த ரெசிப்ட் வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து பிரிண்ட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த டேபை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அப்ளிகேஷனுக்கான அந்த பிரிண்ட் அவுட் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இது வந்து ஏஜென்ட் ஐடியில் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் வந்து இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா ஒன்ஸ் வந்து கரெக்ஷன் பண்ணுறதுக்கு ப்ரூஃபாக நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா ரெஃபரன்ஸ்க்காக இது வந்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல நான் சேவ் வந்து பண்ணிக்கிறேன் பிடிஎஃபா. ஒன்ஸ் வந்து சேவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டவுன்லோட் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மையும் ஒன்ஸ் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம ஏஜென்ட் லாகின்ல வந்து நம்ம பண்ணுறதுனால அப்ளிகேஷனை நம்ம வந்து மேனுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் அவுட் எடுத்து அப்ளிகேண்டோடைய ஃபோட்டோ சிக்னேச்சர்லாம் ஒட்டி மறுபடியும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த வெப்சைட்லேயே வந்து ஆன்லைனில் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, இதான் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஏஜென்ட் ஐடியில் மட்டும் பண்ணணும். பட் நீங்கள் ஓப்பன் போர்ட்டலில் வந்து டேரெக்டாக யூடிஐ வெப்சைட்டில் போயிட்டு பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ண தேவையில்லை அப்படின்னா மறுபடியும் நீங்கள் வந்து டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே வந்து அப்லோட் பண்ண தேவையில்லை. டேரெக்டாக ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாமே அவங்க வந்து எடுத்துக்கிடுவாங்க. எடுத்துக்கிட்டு டெமோகிராஃபி அப்டேட் மூலியமா உங்களுக்கு வந்து பேன் கார்டு வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துருவாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு நடைமுறையில் வந்து பேன் கார்டு வந்து கரெக்ஷன் பண்ணுறதுக்கு உண்டான மெத்தடு. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு பேன் கார்டில் வந்து கரெக்ஷன் பண்ணணும், இல்லை வந்து ஆதார் கார்டில் வந்து கரெக்ஷன் பண்ணணும், அதே மாதிரி உங்களுக்கு பாஸ்போர்ட் வந்து புதுசாக அப்ளை பண்ணணும், இந்த மாதிரி ஆன்லைன் சம்மந்தமான சர்வீசஸ் அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். எங்கள் டீம் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் எங்கேயுமே அலையாமல் வீட்டில் இருந்தபடியே உங்களோட ஆஃபீஸ் வந்து லீவ் போடாமல் உங்களுக்கு தேவையாக இருக்கக்கூடிய ஆன்லைனில் எல்லா சர்வீசஸுமே நீங்கள் எங்ககிட்ட வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கு உண்டான கவர்மெண்ட்கான சார்ஜஸ் மட்டும் நாங்கள் வந்து வாங்கிக்கிறோம். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா எங்களை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். எங்களை கான்டாக்ட் பண்ணுறதுக்கு உண்டான லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இன்ஸ்டாவில் வந்து டிஎம் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன தகவல் வந்து தேவைப்படுதோ, என்ன பிரச்சனை உங்களுக்கு இருக்கோ அதை நீங்கள் வந்து சொல்லுங்கள். எங்கள் டீம்லேருந்து உங்களுக்கு எல்லாமே வந்து சால்ட் அவுட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு உண்டான எல்லா ப்ராப்பரான கைடன்ஸ் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து பண்ணி கொடுப்போம். சரிங்களா, கண்டிப்பாக இந்த ஒரு உங்களுக்கு வீடியோ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்டில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.